வேரிலே எது கசக்கிறதோ, இலையிலே எது துவர்க்கிறதோ அதுதான் கனியிலே இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். பழம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இனிப்பா இருக்கு, சாப்பிடுறோம்ல, அந்த மரத்தோட வேரை கடிச்சு பாருங்க, கசப்பா இருக்கும். அந்த கிளைய உடைச்சு அல்லது இலைய உடைச்சு வாயில போட்டு பாருங்க, துப்பிடுவீங்க, துவர்க்கும். ஆனா எது கசக்கிறதோ எது துவர்க்கிறதோ அதுதான் கனியிலே போய் இனிக்கிறது. வாழ்க்கை என்பதும் அப்படித்தான். சில பகுதிகள் கசக்கும், சில பகுதிகள் துவர்க்கும். ஆனா இது எல்லாம் சேர்ந்து அந்த கனியிலே இனிமை வருவதற்கு வேர் கசக்க வேண்டும். நீங்க எல்லாம் அந்த கனிகள் வச்சுக்கீங்களா, இல்ல பூக்கள் வச்சுக்கீங்கன்னா அழகாக நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல அழகா பார்க்கவே நல்லா இருக்கு. இப்ப இருக்கணும் ஒரு கல்லூரி. இந்த மலர்ச்சி உங்களிடம் வர வேண்டும் என்பதற்காக கசப்பை தான் விழுங்கி இருக்கிறது தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்கள் ஆசிரியர்கள். ஏன்னா எளிதல்ல, இந்த வயசுல நமக்கு புரியாதான் அவங்களுக்கு என்ன சும்மா அட்வைஸ் பண்ணி போடுறாங்க. அப்படிதான் தோணி. ஏன்னா நான் மாணவியா இருந்த போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எங்க லெக்சரர் கிளாஸுக்குள்ள வந்தாலே வந்துட்டா இருப்பா, ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டாங்க மனுஷன். அப்படிதான் நானும் நினைத்திருக்கிறேன். ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு தோன்றுகிறது, சில ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு மிடில் ஏதாவது வர வேண்டியது. அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்றது கல்லூரியில் இருக்கப்போ நமக்கு தெரியவே தெரியாது. கட்டாயம் தெரியாது. கல்லூரியை விட்டு போன பிறகு அந்த ஒரு லாங்கிங், ஒரு கிரேவிங் இருக்கும் பாருங்க. ஐயோ அந்த 3 வருஷத்துக்கு திரும்பி போயிட மாட்டோமா. எனக்கு 4 வருஷம் என்ன, நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில என்றைக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தா கல்லூரியில படித்த காலங்கள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போது இட் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம், அது அந்த அசைன்மெண்ட், டெஸ்ட், அதை செய்ய இதை செய்ய, இன்டர்னல் அசஸ்மெண்ட், பிச்சு பிடுங்குறாங்களே தான் இருக்கும். ஆனா மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நாட்கள் தான். அப்போ அந்த நாட்களை விட்டு வெளியில போனோன்னு தான் அது தெரியும். மகளிர் தினத்தினுடைய வரலாறு என்ன? ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 103 104 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில வந்து பஞ்சாலைகள்னு சொல்லுவாங்க, மில் ஒர்க்கர்ஸ். அந்த மில்ல வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு ஒர்க் ஸ்கெட்யூல் என்னன்னா, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யணும். நம்ம கல்லூரியில எவ்வளவு நேரம் இருக்கும்? 5 hours இருக்குமா? ரொம்ப அதிகமா இருக்குல்ல, வாங்கவே முடியல. ஆனா அன்றைக்கு 16 மணி நேரம் மில்லுல வேலை செய்யணும். 16 மணி நேரம் மில்லுல ஒரு பெண்ணு மாங்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா உடனே காலை தூக்கி சோஃபா மேல உட்காந்து ஒரு காஃபி எடுத்துட்டோம் அப்படி சொல்ல முடியுமா? வீட்டுக்கு போய் உடனே அடுப்பை ஏற்றி அவதான் வேலை செய்யணும். இவ்வளவு நேரம் அதிகமா நம்மள வேலை வாங்குறாங்களே என்ற கொதிப்பு உள்ளத்தில் இருந்ததுன்னா, இனிமே சோசியல் மீடியா கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூட கூடாது. மில்லுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் ஒருத்தர் இன்னொருத்த பேசக்கூட முடியாதபடி சூப்பர்வைசர்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேசுற நேரத்துல ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடுன்றதுனால பேசுவதற்கு கூட அனுமதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த பெண்கள் எங்களினுடைய வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி போராடினார்கள். அதுதான் முதலாக பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த களம் என்று அதைத்தான் சொல்ல வேண்டும் வரலாற்று ரீதியாக பார்த்தால். அப்புறம் அந்த அதெல்லாம் உடனே ஒரு அடுத்த நாளிலிருந்து குறைக்கப்படுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே லைஃப்ல அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது. தொடர்ந்த போராட்டம், தொடர்ந்த அலைக்கழிப்புகள், அது திரும்ப 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 அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கடைசியில 8 மணி நேர வேலை என்று அது குறைக்கப்பட்டது. அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்ட நாள் தான் மார்ச் 8. அதைத்தான் நாம் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விமன்ஸ் டே ரோஜா பூ கொடுக்கிறது, கேக் வெட்டுறது, பலூன் பறக்குறதால செய்யலாம். ஆனா அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் ரத்தத்தையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திற்கு நாம் வருவதற்காக எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் தான் விமன்ஸ் டே. இப்ப நீங்க எல்லாரும் படிக்க வந்த போது 190 வீடுகள்லயாவது உங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருப்பாங்க, நல்லா படி, அப்படிதானே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படித்தானுங்க? இல்லையா? ஒரே ஒரு பாப்பா மட்டும் தலையாடுது. அப்படிதானே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு 2-3 காலேஜ்ல போட்டிருப்பீங்க, இங்க கிடைச்சா நல்லா இருக்கும்பா, நல்ல தொன்மை வாய்ந்த கல்லூரி, மதிப்பு இருக்கிற கல்லூரி, இப்ப எப்படியா நல்லா, அப்படிதானே சொல்லியிருப்பாங்க உங்க வீட்டுல. இப்படி சொன்னது யாரு? உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா படிக்கணும்னு சொன்னப்போ உங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? இதே சொல்லியிருப்பாங்களா?
எங்க வேண்டுமானாலும் போய் படி மகளே, நான் அப்படியே சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சா விளங்கவே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரி, உங்க பாட்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ உங்க கொள்ளும் பாட்டி என்ன சொல்லிருப்பாங்க? தொடப்பக்கட்ட பிஞ்சிடும் அப்படிதான் சொல்லிருப்பாங்கப்பா. அவங்க மேல தவறு இல்ல, சமூக சூழல் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த சூழலுக்கு நடுவிலே பெண்கள் கல்வி கற்றால்தான் நாளைய பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் என்று சிந்தித்த சில பேரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கல்லூரி. இதுதான் உங்கள் கல்லூரியினுடைய வரலாறு. 3 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடிப்பா, 101வது வருஷம் இல்லையா அது? 101 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கொள்ளுப்பாட்டியோ கொள்ளுப்பாட்டியோட அம்மாவோ 3 வருஷம் படிச்சு என்னப்பா செஞ்சிருப்பாங்க சொல்லுங்களேன்? கலெக்டரா போயிருப்பாங்களா? பெரிய பெரிய பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்களா? விஸ்காம் டீம்ல சேர்ந்து ஊடகவியலாளராக ஆகி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்களா? என்ன செஞ்சிருப்பாங்க? பர்பஸ் என்ன? கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. ஃபர்ஸ்ட் பர்பஸ் அவங்க வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும் என்பது அல்ல. சைல்ட் மேரேஜை ஒரு 3 வருஷம் தள்ளி போடணும்ன்ற பர்பஸ் தான் அவங்க படிச்சு கொடுத்துருக்காங்க. 10 வயசுலையும் 11 வயசுலையும் 12 வயசுலையும் திருமணம் செஞ்சு வச்சுட்டு 12 வயசுல திருமணமான ஒரு சிறுமிக்கு 13வது வயசுல குழந்தை பிறகுலன்னா அவள் மலடி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் தான் உங்களுடைய கொள்ளுப்பாட்டிகளும் உங்களுடைய பாட்டிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். குழந்தைகளை மறந்துடாதீங்க. அதிலிருந்து அவர்களை மீட்டு அந்த மேரேஜை ஒரு 3 years தள்ளி பண்ணலாமா, அதுக்கு அவங்க படிச்சா வசதியா இருக்குமே என்ற நோக்கத்திலே தான் கல்லூரி எழுப்பப்பட்டது. என்றால் நீங்க எங்கிருந்து எங்க வந்திருக்கீங்க பாருங்க. I think you should give a big applause to yourself. 2000 வருஷங்களாக நம்முடைய நாட்டில் உலகம் முழுவதும் ஆண்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பெண்கள் எவ்வளவு காலமா படிக்கிறாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி 100 வருஷமா தான் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதற்கும் முன்னே தோன்றிய கல்லூரிகள் ஒரு 4-5 இருக்கலாம், அவ்வளவு ரொம்ப இருக்காது, அது கூட சந்தேகம் தான். அப்போ 2000 வருஷமா படிக்கிற ஆண்களை விட 100 வருஷமா படிக்கிற பெண்கள் ஒவ்வொரு +2 எக்ஸாம்லயும் ஆண்களை விட பெண்கள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள் அப்படின்னு நீங்க வந்து நின்றுட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரேக் த்ரூ யோசிச்சு பாருங்க. So first of all, Women's Day is to celebrate where we have arrived in life now. நம்முடைய 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு. So freedom for what? படிப்பது. அது கூட இல்லப்பா, படி சொல்லுங்க. நமக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. படிக்காத வீட்டு இருட்டுல வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை வேற எங்கேயும் போடுங்க. எங்க வீட்டு கதையை சொல்றேன். இந்த விமன்ஸ் டே யாரும் நீங்க செலிப்ரேட் பண்ணணும். சில நடிகைகளை செலிப்ரேட் பண்ணாம தாராளமா பண்ணுங்க. என்னமோ மேக்கப் போடுது, என்ன ட்ரெஸ், ஐயோ ஃபேஷன் குயின்பா அப்படின்னு சில பேர் உங்களுக்கு பிடிக்கலாம், தப்பு ஒண்ணு. பட் யார் ரோல் மாடல்ஸா இருக்கணும் தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க இல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயே சில ரோல் மாடல்ஸ் இருக்கு. இந்த தடைகளை உடைத்துக் கொண்டு நான் படிச்சுதான் தீருவேன் முதல்ல பிடிவாதம் பிடிச்சு உங்க அம்மாவோ உங்க பாட்டியோ உங்க அத்தையோ உங்க சித்தியோ முதல்ல கல்லூரிக்குள்ள வந்தாங்களே அவங்களதான் நீங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணும். ஏன் செலிப்ரேட் பண்ணும்? ஒரு பெண் படித்து விட்டால் அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் படிப்பதற்கான பாதைகள் திறந்து விடப்படுகிறது. எங்க வீட்டுல அப்படிதான் நடந்தது. எங்க அம்மா சென்னையில மயிலாப்பூர்ன்ற ஒரு பகுதியில் இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த +1 +2 காலேஜுக்கு போய் தான் படிக்கணும். இன்டர்மீடியட்னு அதை சொல்லுவாங்க. காலேஜுக்கு வந்து படிக்கணும். எங்க அம்மா வந்து இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு எங்க தாத்தா அவங்க படிப்பை நிறுத்திட்டாங்க. எங்க அம்மா இத்தனைக்கு ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஏன் படிப்பை நிறுத்தினாங்க சொல்லுங்க, தெரிஞ்சதுதானே விஷயம். இதுக்கு மேல படிச்சா மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான். இதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எங்க பெரியம்மா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சது. எங்க அம்மாவோட அக்கா 8 கிளாஸ் தான் படிச்சாங்க. எங்க அம்மா இன்டர்மீடியட் படிச்சு கூட தெருவே கொந்தளிச்சிருக்கு. ஐயோ இவ்வளவு படிக்க வச்சுட்டீங்க. ஒண்ணு இல்லை, +2 படிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் எங்க தாத்தா வந்து படிப்பை நிறுத்திட்டாரு. படிப்பை நிறுத்தினவொடனே எங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தம், குமரி அழுதுருக்காங்க. ஆனா வெளியில சொல்ல முடியாது. நீங்களா உங்க அப்பாட்ட எப்படி பேசுறீங்க? இப்ப உங்க அம்மாட்ட போய் சொல்றீங்க, எப்படி பைக்கான போய் கல்யாணம் பண்ணுவீங்க? சொல்லுது பொம்பளை பிள்ளை, பையன் அம்மா ஆம்பளை பிள்ளை அதை விட பேசுறான். உன் வீட்டுக்காரருக்கு சொல்லு, அடிக்கடி ரூட்டுக்கு வந்துட்டே இருக்காரு, மரியாதை இல்லைன்னு. உடனே அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியல. என் பொண்ணு எப்படிலாம் எங்க வீட்டுக்காரர் திட்டா தெரியும், அதுல ஒரு மகிழ்ச்சி. ஆனா அந்த தலைமுறையில சாத்தியமா அது? எங்க அம்மாவால வாயை கூட திறக்க முடியாது. வாயை மூடிட்டு இருட்டின் மறைவுகளில் தலையணைக்குள் மாத்திரம் எங்க அம்மா அழுதுட்டு இருந்திருக்காங்க.
அப்போ குயின் மேரிஸ் காலேஜ்னு சென்னையில ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில எங்க அம்மா இன்டர்மீடியட் படிச்சாங்க. அந்த கல்லூரியிலிருந்து சிஸ்டர் ஒருத்தங்க எங்க அம்மாவுடைய அட்ரஸை வந்து ரெஜிஸ்டர்ல பார்த்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வர அந்த கால வீடுலயே திண்ணை திண்ணை உள்ள வீடு இருக்கும். திண்ணையில எங்க தாத்தா உட்காந்துருக்காரு. அவங்க சிஸ்டர் வந்து நிக்கிறாங்க. எங்க தாத்தாவை நேருக்கு நேர் பார்த்து, எங்க அம்மா பேர் கற்பகம். கற்பகம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சு, ஏன் நீங்க படிப்பை நிறுத்திட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க தாத்தா டென்ஷன் ஆயிட்டு. ஏன்னா அவர் முகத்துக்கு முகம் நேர நின்று ஒரு பெண் அதுவரை பேசியதே கிடையாது, இன்க்ளூடிங் மை பாட்டி. நேருக்கு நேர் நின்று அவங்க சிஸ்டர் கேட்கிறாங்க, நல்ல ஸ்டூடெண்ட் ஏன் நிறுத்திட்டு. எங்க தாத்தாக்கு அந்த டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல, சரி சரி அனுப்புறேன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா நல்லா திட்டிருக்காரு, நீ ஆள் வச்சா எனக்கு இது பண்ற நீ. ஆனா அந்த காலத்து மனிதர் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை காப்பாற்றணும்ன்ற ஒரு உறுதி உண்டு. அதனால சொல்லி தொலைச்சிட்டேன், போய் தொலைன்னு சொல்லி எங்க அம்மாவை காலேஜ் படிச்சிருக்கேன். எங்க அம்மா அப்படிதான் பிஎஸ்சி, அப்ப பிஎஸ்சியே அப்ப கிடையாதுங்க, பிஏ பிசிக்ஸ் தான். அப்ப பிஏ பிசிக்ஸ் படிச்சு எம்ஏ பிசிக்ஸ் ஈக்குவல் டு எம்எஸ்சி பிசிக்ஸ் டுடே. சென்னை மாகாணத்திலேயே தங்கப்பதக்கம் வாங்கி முதல் மாணவியாக எங்க அம்மா பார்த்தேன். எங்க அம்மா இப்ப இல்லப்பா, ஆனா நான் நினைச்சு பாக்குறேன் என்ன ஒரு பிரேக் த்ரூ இல்ல அது. அப்புறம் வேலைக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து ரிட்டையர் ஆக மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்க அம்மா. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப எங்க அம்மா படிக்கிறாங்கல்ல, அப்புறம் அதற்கு பிறகு எங்க சித்தி, இன்னொரு சித்தி, அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிற எந்த பெண் குழந்தையுமே ஏன் படிக்கிறோம்னு கேள்வியே வராது. ஏன்னா முதல் பயணி பாதையை உருவாக்கி விட்டால் பின்பய வருகிற பயணிகள் அந்த பாதையிலே போவதற்கு அது வசதியா இருக்கு. ஆனா முதல் பயணி போற போது பாதை இருந்துதான், பாதை இல்லையப்பா. முள்ளுலையும் கல்லுலையும் நடந்து ரத்தம் வர முதல் பயணி பயணம் செய்தால்தான் இன்னைக்கு நாம டாடா சுமால 4 லைன்ல வந்து அங்க டோல் கட்டிட்டு போயிட்டே இருக்கோம்னா, பாதை இருந்தப்போ பயணம் செய்வது கஷ்டம் இல்லை. பாதையே இல்லாத போது பயணம் செய்த அந்த முதல் பயணி எங்க வீட்டுல எங்க அம்மா. உங்க வீட்டுல யாரு தேடிப்பாங்க? உங்க ஒவ்வொருவர் வீட்டிலும் அது யார்? இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியது அவங்கள மாத்தணும். Of course you can celebrate many women, but the first woman to be celebrated is that woman in your house. இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அவங்க வீட்டுல ஒரு அம்மாவோ ஒரு அத்தையோ ஒரு சித்தியோ யாரோ ஒருத்தர் போராடி படிக்க வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த அந்த வீட்டினுடைய சூழலை மாறி. பாரதிதாசன் சொல்லுகிறார், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த பவர் ஆஃப் எஜுகேஷன் முழுமையா கையில வைத்திருக்கிற உங்கள் தலைமுறையிடம் இதை பற்றி நான் ஏன் இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன்னா, உங்கள் வேர்களை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான், அந்த வேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியை சேகரிச்சதுன்னு தெரிஞ்சாதான்ப்பா மரத்துல இருக்கிற பூவினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும்.